அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். அடிக்கடி பதிவுக்கு வர இயலவில்லை, வருந்துகின்றேன், மன்னிக்கவும். அலுவல் நிமித்தமாக வெளியே செல்ல இருந்ததால் பதிவு செய்யவில்லை. பதிவு செய்துவிட்டு சென்று விடுவேன். நீங்கள் அதுக்கு அடுத்து தொடர்ந்து கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலவில்லை என்பதால் நான் பதிவு செய்வதை நிறுத்திவிட்டேன். டக்குன்னு புக் பண்ணிடுறீங்க. புக் பண்ணிவிட்டு நாளைக்கு அனுப்புவீங்களா, நாளைக்கு அனுப்பிச்சுங்களா, இன்றைக்கி அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டு துளைக்கிறீங்க. இந்த அனுப்புகிறேன்னு நானும் சொல்கிறேன். அந்த அனுப்பின ரசீது அனுப்ப சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இந்த நாணயங்கள் சம்மந்தப்பட்ட இந்த தொலைபேசி, கைபேசி இது வீட்டில் இருக்கும், என் கையில் இருக்காது. கையில் வேறு தொலைபேசி வச்சுருப்பேன். இது வந்து காயின்ஸுக்குன்னு தனி செல்ஃபோன். இது கையில் எடுத்து போனோம்னா வைப்ரேஷனில் போட்டுருவேன். அப்பவும் நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா எனக்கு கேட்காது. அடுத்து மிஸ்டு கால் இருந்த சமயம், நேரம் கிடைக்கிற சமயம் உங்களை நான் தொலைபேசியில் அழைப்பேன். உங்களது வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் பதிவுகளுக்கு பதில் சொல்லுவேன். ஒரு சின்ன பதிவு தான். நிறைய யூஎன்சி காயின்ஸ் நிறையா இருந்துச்சு. ஒரு 1, 2, 3, 4, 5, 6 விதமான நாணயங்கள் வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். சாணக்கியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்லாமே யூஎன்சி காயின். இது பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஒரு காயின் வந்து வெறும் 35 ரூபா. இது வந்து ரேர் காயினோட சேர்ந்தது. என்ன மின்ட்டுன்னு பார்க்குங்களா? பார்த்தேன், மறந்து போச்சு. ஹைதராபாத் மின்ட்டு. இது ஃபுல்லாக எல்லாமே யூஎன்சி தான். ஒரே பாக்கெட்டில் உள்ளது தான். எல்லாமே ஹைதராபாத் மின்ட்டு தான். ஒரு 35 ரூபா தான் ஒரு காயினோட ரேட்டு. அதுக்கடுத்து துளசி ஆச்சாரியா துளசி நாணயம் யூஎன்சி காயின் தான். ஹைதராபாத் மின்ட்டு தான். வெறும் 35 ரூபா தான் ஒரு காயின். அதற்கு அடுத்து புள்ளியாக தெரிஞ்சாலே பிஜு பட்நாயக் காயின், ஹைதராபாத் மின்ட்டு. எல்லாமே யூஎன்சி காயின். இது எல்லாமே 75 ரூபீஸ் ஒரு காயின். இது கொஞ்சம் ரேர் காயின் இது. அதுக்கடுத்து மைசூர் யூனிவர்சிட்டி காயின். இது மும்பை மின்ட்டு. இது 35 ரூபா தான் ஒரு காயின். யூஎன்சி பொற்காசுகள் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு பொற்காசு வந்து டாட்டா யூஎன்சி காயின் தான். எல்லாமே டாட்டா காயினு. இது உள்ள ஒரே ஒரு பேகம் மக்தர் வந்திருக்கு பாருங்க. அதுவும் இதே ரேட்டு தான். கூட குறை இருந்தாலும் நான் ஒரே 35 ரூபாய்க்கே போட்டுருப்பேன். இது எல்லாமே 35 ரூபா தான். டாட்டா யூஎன்சி காயினு. ஒரே ஒரு பேகம் மக்தர் இருக்குது. வேறு ஃபைலில் ஒரு 20 காயின் வச்சுருப்பேன். நான் ஒவ்வொரு பாக்கெட் உடைக்கலையும் 20 காயின் எடுத்து ஒரு சீல்டு ஃபுல்லாக நான் அதை சேவ் பண்ணிடுவேன். அது என்னுடைய கலெக்ஷனில் இருக்கும். வேணுங்க நீங்கள் வாங்கிக்கலாம். 35 ரூபா தான். எல்லாமே ஈச் 35 ரூபா. பிஜு பட்நாயக் மட்டும் 75 ரூபா. இது ஒரு யூஎன்சி காயின். இதில் ஒரு 50-60 காயின் இருக்கும். இதெல்லாம் 100 ருபீஸ். மகாத்மா பசவேஸ்வர் ஐயா 100% யூஎன்சி. எல்லாமே என்னுடைய கரங்களை தான் ஃபஸ்ட்டே படுது, வேறு யாருக்கும் கொடுக்கல. ஒரு 100 காயின் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து ஒரு 30-40 காயின் இருக்கும். 60 காயின் போயிடுச்சு. இந்த காப்பர் நிக்கல் காயினு, கமாமரட்டி காயினு, யூஎன்சி காயினு உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய அதிசயம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எல்லாமே 100% யூஎன்சி காயின். இது ஒரு காயின் 100 ருபீஸு. இதோட சுப்பாராவ் கையெழுத்து போட்ட ஆர் என்கிற சிம்பல் இல்லாத
2 500 தாள்கள், ஒரு தாள் வெறும் 150 ரூபா. அதுக்கப்புறம் 6 சிம்பிள் போட்ட சிங்கிள் டிஜிட்டல் ஓடிகே, இந்த சிங்கிள் டிஜிட்டல் 23 27 நாட் போட்டிருக்கேன். அதாவது சிங்கிள் டிஜிட்டல் கிடையாது, எதுவும் டிஜிட்டல் 6 தான், ஆனால் சிம்பிள் லைன் அப்படி சொல்லலாம், சிங்கிள் லைன். ஏன்னா இதுக்கு அடுத்து ஏரோநெட்டிக்கல் லைன் வந்த காரணத்தினால இதுக்கு பேர் சிங்கிள் லைன். இந்த இருக்குல்ல, ரெண்டுமே ரகுராம்ஜி ராஜன் தான். இது வந்து ஏரோநெட்டிக்கல் லெட்டர், இது வந்து சிங்கிள் லெட்டர். இதில் வந்து இங்கிட்ட சைடில் ஒரு 5 கோடு இருக்கும், இல்லை அந்த கோடெல்லாம் இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஈச் 150 ரூபா தான். கரன்சிலாம் யூஎன்சி கரன்சி. இந்த ஏரோநெட்டிக்கல் லெட்டர் 2 கொடுங்க சார், இந்த மாதிரி சிம்பிள் லெட்டர் 2 கொடுங்க சார், இந்த ரூபா சிம்பிள் போடாத சுப்பாராவ் கையெழுத்துப்பட்டது 2 கொடுங்க சார் அப்படின்னா இந்த 6ஐயுமே அனுப்பிச்சி விட்ருவோம். இது 6 டிஃப்ரெண்ட், எல்லாமே ஈச் 150 ரூபா. இது ஒரு டப்பாக கிடச்சிது பாருங்கள். ஒரு ஆள்கிட்ட பழைய காயின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டப்பாவில் போட்டு எனக்காண்டி சேர்த்து வைங்க, நான் என்னைக்காச்சும் இந்த ஊருக்கு வருவேன், அப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன், அப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் இந்த மாதிரி ஒரு பழைய டப்பாவில், இதுதான் அவருக்கு உதவாத டப்பா, ஒரு இது தூர போடுறதுக்கு மனசு இல்லாமல் இதில் வந்து அந்த காயின்களை அப்புறம் போட்டு வச்சுருந்தார். காயின் எதுவும் சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு நம்பி சந்தித்து பேசினேன். ஆமாம் சார் வாங்க, ஒரு 10-50 காயின் கிடக்கும், இந்த டப்பாவில் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த டப்பாவை குலுக்கிட்டு வந்தார். 50 காயினை வாங்கிட்டு இந்த டப்பாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்த டப்பா வந்து பிரிஸ்டல்னு போட்டிருக்கோம், பிரிஸ்டல், PRISTOL, பிரிஸ்டல்னு போட்டிருக்கா, அது ஒரு நகரம் பிரிஸ்டல். இந்த அதுக்கு அடுத்து இந்த லண்டன் போட்டிருக்கான், LONDON, லண்டன். இதெல்லாம் ட்ரேட்மார்க்கு, இந்த ட்ரேட்மார்க்கு சிம்பிள் பாக்ஸ். இது வந்து இது LONDON, லண்டன். மேலே ஒன்று போட்டுருக்கோருங்க, W _D and ஹெட் ஆஃபீஸ் H _O வில்ஸ். இந்த ஹெச்ஓங்கிறது ஹெட் ஆஃபீஸ் கிடையாது, இந்த கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் WD. இதை போல் நான் நெட்டில் போய் சர்ச் பண்ணி இது சம்மந்தமாக ஒரு பக்கத்துக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். நீ நெட்டுக்கு போங்க, இது அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இதில் உள்ள ரவுண்டில் எழுதியிருக்கிறத நீங்கள் அப்படியே நெட்டில் அடிங்க, W.D. and H.O. வில்ஸ் ட்ரேட்மார்க். இது மாதிரி பிரிஸ்டல் லண்டன்னு போடுங்க, இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், இதனுடைய ரேட் வரும், இதனுடைய மெட்டல் வரும், இது எவ்வளோ பளபளன்னு இருக்கும் அப்படின்லாம் வரும். இதில் பின்னாடி என்ன எழுதிருந்து பார்ப்போம், பிரிஸ்டல் அண்ட் லண்டன். மேலே வந்து WD HO வில்ஸ் முன்னாடி எழுதிக்கிறது தான், பின்னாடியும் எழுதி. இந்த ட்ரேட்மார்க், இந்த டப்பாவுக்கு இது முத்திரை, மூடிக்கு இது முத்திரை. இது என்னென்னா அந்த காலத்தில் வில்ஸ் சிகரெட்டை போட்டு குடிக்கக்கூட பெரிய இந்த டப்பா வந்து பளபளன்னு சில்வர் மாதிரி இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. இந்த நபர் இதை பயன்படுத்திய விதம் அப்படி. அவர் இதில் சேர்த்து வச்சுருந்த காசை விட இந்த டப்பாவுக்கு தான் நான் அதிகமாக காசு கொடுத்தேன். இந்த டப்பாவை கொடுங்க என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். யாரும் தேவைன்னு என்னை கான்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. ஒன்று வச்சுருக்கேன், இது என்னுடைய கலெக்ஷனில் தான் இருக்குது. இது ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு பாக்ஸ். அந்த காலத்தில் பெரிய பெரிய ஜமீன்கள், நிலக்கிழார்கள், பெரும் நிலக்கிழார்கள், நிலச்சுவார்ந்தார்கள், அவர்கள்லாம் இதில் வந்து புகைப்பழக்கம் உள்ளவர்கள் இதில் வந்து சுருட்டு அல்லது சிகரெட்டை போட்டு வைக்கக்கூடிய ஒரு டப்பா பாக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்ஸ் நான் அடிக்கடி படிக்கிற பழக்கம் உண்டு, நிறைய புக்ஸ் படிப்பேன். இந்த புத்தகம் என்கிட்ட வந்து ஒரு 25 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த புத்தகத்தின் பெயர் வந்து சேதுபதியின் செப்பேடுகள். இது வெளியில் வந்து விலைக்கு கிடைக்காது, நீங்கள் எங்கேயும் போய் கடைகளில் தேடி இந்த புத்தகம் இருக்கான்னு சொல்லி கேட்க வேண்டாம். டாக்டர் SM கமால்னு சொல்லி ஒரு நண்பர், இப்போ இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன். ராமநாதபுரத்துக்கார், டாக்டர் பட்டு வாங்கினவர். நான் அவர் மூலமாக இது தொடர்பு கொண்டு நான் ராமநாதபுரம் அரண்மனைக்கே போய் அங்கு அப்போது இருந்த சேதுபதி மன்னரை பார்த்து பேசி இது மாதிரி புத்தகங்கள் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சேவகப்பாண்டி பேலஸ் ராம்நாத் விட்ருக்கா, இவருடைய தாத்தா தான் சேத்தூர் ஜமீன்தார் சேவகப்பாண்டிய தேவர்.
அவருடைய பேரன்தான் இவர். அப்பா இவர் தங்கமராசா அல்லது தங்கராஜ் பாண்டியன். இந்த டீ போட்டிருக்கா அவர். இது என்னுடைய நண்பர், இன்னும் இருக்கார். இவருடைய ஷார்ட் நேம் வந்து சுரேஷ். பாசமுக நண்பர், நேசமுக நண்பர். ராமநாதபுரம் அரண்மனையில் தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சொந்த ஊர் சேத்தூர், விருதுநகர் மாவட்டம். இது வந்து இந்திரா தேவி, இவங்க தான் அந்த சேதுபதியினுடைய துணைவியார். பேலஸ் ராம்நாட், இது அவங்களுடைய கையெழுத்து. இந்திரா தேவிங்கிறது அவங்களுடைய கையெழுத்து. அவங்க அங்கே மகாராணியாக இருந்தாங்க. இது அவங்களுடைய கையெழுத்து போட்டது. ஒரு அற்புதமான ஒரு நூல் இது. கிழவன் சேதுபதியில் ஆரம்பித்து சடைக்கன் உடையான் சேதுபதி, கூத்தன் சேதுபதி, இரண்டாம் சடைக்கன் சேதுபதி, திருமலை சேதுபதி, ரகுநாத கிழவன் சேதுபதி, முத்து விஜய ரகுநாத சேதுபதி, குமாரமுத்து. இந்த விஜய ரகுநாத சேதுபதியில் இந்த சை போட்டிருக்காங்க வருங்க. இதில் வந்து ஜா போடணும், ஜா விஜய அப்படின்னு சொல்லி. அந்த சமஸ்கிருத வேர்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஜய அப்படிங்கிறத விசையன்னு போட்டிருக்காங்க. சை விசைய அப்படின்னு போட்டிருக்காங்க வருங்க. அந்த சமஸ்கிருத வார்த்தை வராமல் பயன்படுத்தியிருக்காங்க வருங்க. குமார வித், இவங்க தான் என்ன சேதுபதினு எழுதி தமிழ் மொழியில் பொறித்து நாணயங்கள் வெளியிட்ட மன்னர்கள். சிவகுமாரமுத்து விஜயரகுநாத சேதுபதி, செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி, முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. இவங்களுடைய வரலாறு எல்லாம் இதில் செப்பேடுகள் ஆதாரத்தோடு தெளிவாக இருக்குது. 2 வரி மட்டும் சொல்லிடுறேன். வில்லேர் வாழ்க்கை விழுதுடை மறவர் இன மக்களில் மூத்த குடியினர் செம்பி நாட்டு கிளையினரான ராமநாதபுரம் மன்னர்கள். சேது காவலர்களான அவர்கள் செந்தமிழ் வேந்தர்களாக ஆட்சி புரிந்த ஆண்டுகள் 500க்கும் அதிகம். அவர்களது அன்பு நெறி, அருந்தமிழ் தொண்டு, ஒப்பு ஓமை இல்லாத கொடை, சமயப்பணி, சமரச நோக்கு ஆகியவை தமிழகத்தின் வளமிகுந்த வரலாற்று ஏடுகள். இந்த புஸ்தகம் வேணுமுங்க என்கிட்ட படிச்சுட்டு கூட நீங்கள் திரும்பி கொடுத்துடலாம், அல்லது ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்கன்னா கூட நான் அந்த ஏற்பாடுகளை நான் பண்ணி தருவேன். நீங்கள் இதனுடைய படித்தாலே எனக்கு சந்தோஷம். இவங்க வந்து இந்து மதங்களுக்கு நிறைய செஞ்சுருந்தாலும் கிறிஸ்தவ மதங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் நிறைய கொடைகள் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க. இப்போவும் தற்போதும் மதுரையில் உள்ள 4ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர்களாக இவங்க தான் விளங்கி வர்றாங்க. ஒரு கடலுக்கு, அதாவது சமுத்திரம், ஒரு கடலுக்கு ஆழி சொல் உலகமெல்லாம் அன்பு சொல் உலகமாக மாற வேண்டும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இந்த ஆழிங்கிற ஒரு உலகத்திலேயே ஒரு கடலுக்கு ஒரு மன்னர்களின் பட்டப்பெயர் உள்ளது இந்தியாவில் சேது கடல் மட்டும்தான், சேது சமுத்திரம் மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு சாலைக்கு, சென்னை டு ராமேஸ்வரம் சாலைக்கு சேதுபதி சாலை என்று பெயர். ஒரு ட்ரெயினுக்கு சேது எக்ஸ்பிரஸ் என்று பெயர், சேதுபதி நகர் என்று பெயர். அப்படிலாம் நிறைய சேதுபதி பேரை சொல்லி நிறைய இருக்குது. இன்னும் அந்த அரண்மனையெல்லாம் பெரிய இருக்குது. முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் இந்த சேதுபதி மன்னர்கள். அந்த சேதுபதி மன்னர்கள் பரம்பரையில் ஒருத்தர் மன்னர் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து சேதுபதிகளுக்கு ஒரு மனைவிகளுக்கு மேல் 2-3 மனைவிகள் இருந்தாலும் செம்ப நாட்டு மரத்தி என்று சொல்லக்கூடிய வம்சாவளியில் வந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் மட்டுமே அவர்கள் மன்னர் பரம்பரையில் வாரிசாக உருவாக முடியும். மற்ற தேவர், அகமுடையார், சேர்வேரன் மற்ற சமுதாயத்தில் மனம் முடித்திருந்தால் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து அந்த வாரிசு பட்டம் கட்டப்பட மாட்டாது. இது வந்து அவங்களுடைய ஒரு கொலவழி செய்திகள். நான் நிறைய அந்த சேதுபதிகளை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஒரு அளவுக்கு மீறி படிச்சுக்கணுங்களேன். அவ்வளோ புத்தகம் வச்சுருக்கேன், இன்னும் நிறைய புத்தகம் வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு புத்தகத்தை எடுத்தேன், அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இதில் வந்து நாணயத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு வரிகள் இருக்குது. இது உள்ள வரி விதித்த வரிகள் என்னென்ன வரி உண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வரி இதில் போட்டிருக்காங்க. கீதாரி வரி, இடைகுடி வரி, கடை வரி, பறை வரி, முள்ளு வரின்னு. இதில் காசுக்கு என்ன பேர், நம்ம தான் நாணயம் சேகரிக்கிறோமா ஆயிரம்ல, அது மாதிரி காசுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது தான். தீர்த்தக்கடை, புங்கடி, புளியடி, பாம்பன் துறைகள்லாம் வருதா. இது மேலே இந்த 10 பொண்ணிற்கு அரை பணம்லாம் வருதா, பணமும் வருதா. இது வந்து காசுக்கு என்ன பேர். விவசாயம் சம்பந்தப்பட்ட தீர்வைகள் தவிர ஏனையவை சுழிப்பணம், மின்னல் பணம், அதுக்கு பிறகு செப்பு காசுகள், பொன், தங்க நாணயங்கள் ஆகியவைகளில் செலுத்தப்பட்டன. அதாவது வரிகள் வந்து இந்த மாதிரி உள்ள பணமாக செலுத்தப்பட்டுச்சு. இந்த நாணயங்கள் ராமநாதபுரத்தில் அமைந்திருந்த நாணய சாலையில் தயாரிக்கப்பட்டன. இந்த நாணயங்கள் தவிர மறவர் சீமையில் மிகுதியாக வணிகத் தொடர்பு கொண்டு இருந்த பரங்கியர்களில் குறிப்பாக டச்சுக்காரர்களது போர்ட்டோ நோவா பக்கோடா என்ற பொன் நாணயமும் செலாவணியில் இருந்து வந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆற்காடு நவாப்பின் வெள்ளி ரூபாயும் செலாவணியில் இருந்தது. இந்த நாணயத்துக்கு என்னென்ன பேர் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சேன்.
அது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது இந்த படம் ஃபுல்லாகவே இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டேன். இந்த முதல்ல கடைசி வரைக்கும் எனக்கு வேலையே ஒரு புத்தக புழு. எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது படிச்சுட்டே இருப்பேன். நான் டிக் பண்ணியிருப்பேன். மேலே வந்து நான் படித்த இடங்கள் வந்து டிக் பண்ணியிருப்பேன். ஒரு குத்து மதிப்பொன்று எடுக்கிறேன், நான் படிச்சிட்டோம்னா இப்படி டிக் பண்ணுவேன். இது என்னுடைய பழக்கம். அது இதெல்லாம் செப்பேடுகளில் வந்து மொழிபெயர்த்து இந்த புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு அருமையான புத்தகம், அற்புதமான புத்தகம். எங்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அந்த புத்தகத்தை நான் பாதுகாத்து வரேன். சொல்லப்போனால் இன்றைக்கி ராமநாதபுரம் அரண்மனை தவிர மற்ற இடங்களில் வந்து இந்த புத்தகங்கள் கிடைப்பது என்னை போல் ஒரு சில நபர்களிடம் மட்டும் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். நிறைய பேர்கிட்ட சர்வசாதாரணமாக இந்த புத்தகங்கள் கிடைக்காது என்பதும் நான் அறிவேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாணயங்கள் உங்களிடம் நான் விற்க வேண்டும் என்ற எனது எண்ணங்களை விட புத்தகங்களும் நாணயங்கள் சம்பந்தப்பட்ட பல விவரங்களும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையே எனக்கு மிகுதி. எனக்கு அவா என்ற ஆவல். மற்றபடி இது நான் வைக்கணும் இல்லை. என்னோடய கலெக்ஷன்லாம் சேர்த்து வைப்பேன். அவங்களோட ஏதோ ஒன்று பேசணும், இந்த நாணயங்கள் சம்மந்தமாக பேசணும். இது வந்து ஒரு அறிவு களஞ்சியம். அறிவு பசி உள்ளவன், அதை தீர்க்க முடியல எனக்கு. நிறைய புத்தகங்கள் எவ்வளோ தான் எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்னால் அறிவு பசி தீர்க்க முடியல. இங்கே வருங்க, ஒரு காயினை எடுத்து ஒன்று எடுத்து ஃபோல்ட்ரு போட்டேன், இன்னொன்று ஃபோல்ட்ரு போடலை. வருங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன். காலம் 15, 16, 17, 18ஆம் நூற்றாண்டு சிவகங்கா லார்ட்ஸ். ஒரு பக்கம் நந்தியும் சிவலிங்கமும், இன்னொரு பக்கம் தமிழ் லெட்டர் நானா அதுக்கப்புறம் நவாப்புன்னு வேறு நானான வேறு கிடையாது. த காயின் இஸ் எ நவாப் இஸ்யூ ஆஃப்டர் த அனெக்சேஷன் ஆஃப் த மரவா கிங்டம்னா மறவர்களின் ஆட்சி காலங்கள் ஆஃப் சிவகங்கா இன் AD 1772. மெட்டல் காப்பர். ரெஃபரன்ஸ் ஸ்டடீஸ் இன் சவுத் இண்டியன் காயின்ஸ் வால்யூம் 12 இது இருக்குது. இந்த காயின்ஸ் புத்தகம் வேணுமா, ஏகப்பட்டு வச்சுருக்கேன். எடிட்டர்ஸ் KV ராமன் ஸ்ரீனிவாசன். பேஜ் நம்பர் 93, 94, 96 இருக்குது. இது முன்புறம், இது பின்புறம் வந்து இந்த மாதிரி அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த மாதிரி நான் எழுதியிருக்கும். இது முன்புறம் வந்து இந்த காளை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். வித்தியாசமான மற்றொரு சிவகங்கை நானும் எழுதியிருக்கேன். இதில் தான் இந்த காளை உருவம் பொறிக்கும். நல்ல தெளிவாக நல்ல திக்னஸாக கைட்டு தடவுனா அப்படி நல்லா புடப்பாக தெரியும். காளை வந்து நல்லா புடப்பாக தெரியும். வந்து ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இருக்கிறனால அவங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து வைக்க முடியல. ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இது மாதிரிலாம் ஒன்று கிடைக்கிறது மிகவும் அரிது. எடுத்து யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள். அந்த வெறும் 650 ரூபா இதனுடைய விலை. வந்து இவ்வளோ வரலாறோடு சேர்ந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி நீங்கள் எங்கேயும் அதை சப்மிட் பண்ணணும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் ஏற்கனவே வேறு வச்சுருக்கேன். அதனால் இந்த நாணயமும் இதனுடைய ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். நீங்கள் அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.